அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள், செயல்படுங்கள். அப்படி செயல்படும் போது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது, எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்கள் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பது அற்புதமான வாய்ப்புகளை, பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறதுங்க. எனவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக செவ்வாய் இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். அதே போன்று சுக்கிரனும் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரனும் சூரியனும் புதனும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் மற்றும் புதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுகஸ்தானமாகிய 4 நுழைகின்றன. ஆனால் சந்திரன் மிக வலுவாக சுக்கிரனுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்குங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பஞ்சமஸ்தானத்தை சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து வலுப்படுத்தும் போது அதிரடியான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இதிலும் குறிப்பாக புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வருதல் என அனைத்துமே நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. எனவேதான் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதம் மிக சிறப்பான மாற்றங்களை நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். நவ கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில்தான் நிலை கொண்டிருக்கிறார். 9இல் குரு என்பது பல்வேறு வகையில சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது குரு மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரனை 5ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாது ஜென்மராசிக்கு அவருடைய பார்வை கிடைப்பது பல்வேறு வகையான சங்கடங்களை நிச்சயம் விளக்குகிறது. மேலும் 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக விரைவில் அவர் கண்டச்சனியாக 7இல் அமர போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமஸ்தானத்திலும் கேது ஜென்மத்திலும் நிலை கொண்டிருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது. எனவே பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயம் கட்டுக்குள் வரும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அங்கு மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பல பணிகளில் நிறைவான வளர்ச்சி உண்டு. பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்துகிறார். பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே தாய் வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனினுடைய மாறுதலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் பெரும்பாலும் இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். சுக்கிரனும் மிக வலுவாக இந்த வேளையில் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதால் பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு சனி செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் எதிர்பார்த்து தடையை சந்தித்து வந்து இருக்கக்கூடிய பண வரவிற்கான நிகழ்வுகளில் உள்ள தடைகள் தோஷங்கள் விலகும். எதிர்பார்த்தபடியே பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாங்க. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். மனக்கவலை நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கியத்தில் இருந்து வந்த
சாதகமற்ற சூழல் விலகி உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழலை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் உத்வேகத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய சலுகைகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக உண்டு. மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவு சாதகமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் சூரியன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது. சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அனுகூலமான பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியான வளர்ச்சிக்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தாமாகவே அமைவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்குங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே கலைத்துறையில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. உங்களுடைய கனவு சார்ந்த விஷயங்களை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கான அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் அசுர முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டுங்க. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. மாணவர்களிடம் இருந்த சில தவறான பழக்கங்கள் மறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் நீச்சமும் அக்ரமும் பெற்றாலும் கூட பெரும்பாலும் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி கால்நடையும் அபிவிருத்தி அடையும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு, சுக்கிரன், சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் வலுவாக இருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமைய போகிறது. பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடித்து பெண்மணிகள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் தங்களுடைய வாழ்வில் முற்றிலுமாக விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு.